ஹாப்பி கிச்சன்ஸில் கருவேப்பிலை பவுடர் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக சாப்பிடும்போது யாராக இருந்தாலும் கருவேப்பிலை எடுத்து நீட்டாக பிளேட் ஓரத்தில் வச்சுட்டு நம்மளோட டிஷ்ஷை சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ கருவேப்பிலையோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதில்ல. அது மட்டும் இல்லை, நம்ம வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை மட்டும்தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். 2 டேஸில் அது வந்து ட்ரை ஆகிடும், அதுக்கப்புறமா அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை பொடி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் உளுந்து பருப்பு, அரை கப் சட்னி கடலை ஆர் வேர்க்கடலை, 1/4 கப் கொத்தமல்லி, 3 to 4 ஸ்பூன் போல் எள்ளு, அது வெள்ளை கருப்பு எந்த எள்ளாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 10 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், உப்பு, பெருங்காயம் 1 ஸ்பூன் அண்ட் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் போதும். அடுத்து 1 கப் உளுந்து பருப்பு. நம்ம கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கள் வீட்லேயே நாங்கள் பயிர் செஞ்சு எடுத்த பருப்பு. ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக கிரைண்ட் பண்ணிட்டதுனால கொஞ்சம் பவுடரிஷ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம். அடுத்து அரை கப் சட்னி கடலை ஆர் நம்மக்கிட்ட வேர்க்கடலை இருந்தால் எடுத்துக்கலாம். ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 10 காய்ந்த மிளகாய் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 கப் கொத்தமல்லி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொத்தமல்லி ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக எள்ளு எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 ஸ்பூன் எடுத்தால் போதும். அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம், இதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து கொஞ்சம் கல்லுப்பு அண்ட் 1 ஸ்பூன் பெருங்காயம் எடுத்துக்கலாம். கல்லுப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் லைட்டாக ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம பவுடரை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சின்ன பீஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மெயின் ஹீரோ கருவேப்பிலை. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் உங்ககிட்ட இருந்தால் நீட்டாக அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு டைரெக்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரோஸ்ட் பண்ணி முடிக்கும்போது நமக்கு சலன்னு இந்த சவுண்டு கேட்கும். அண்ட் உடச்சி பார்க்கும்போது நீட்டாக பிரேக் ஆகி வரும். 2 to 3 பீசஸ் நம்ம பிரேக் பண்ணலாம். பாருங்கள், இதுதான் பதம். இன்கேஸ் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த கருவேப்பிலை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் எங்கள் வீட்டு மரத்தில் வந்த கருவேப்பிலை தான். நான் 1 வீக் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலை நான் வாங்குகிறேன், எனக்கு மிச்சம் ஆகுது, வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 10 to 15 டேஸ் சேர்த்து வச்சு அதை வேஸ்ட் பண்ணாமல் ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் 2 எக்ஸாம்பிளும் காமிச்சிருக்கேன். பிகாஸ் கருவேப்பிலையை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம வறுத்து எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஆயாச்சு. இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணி நீட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை உள்ளே போட்டு அரைங்க. அப்போ தான் நீட்டாக பவுடர் ஆகி வரும். சூப்பரான ஹெல்தியான ஹோம்மேட் கருவேப்பிலை பவுடர் ரெடி. இந்த பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு தண்ணி படாமல் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 1 மாதம் 2 மாதம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அவ்வளோ நாள் வராதுங்க, சீக்கிரமாக காலி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பவுடர். இந்த பவுடரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கலந்து இட்லி தோசையில் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நமக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அண்ட் ஒயிட் ரைஸில் இந்த பவுடரையும் நெய்யும் ஆட் பண்ணி கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த ஹெல்த்தியான பவுடரை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட்.